தங்கமே, இந்த ஒரு வரி உன் இதயத்தின் ஆழத்துக்குள் சென்று அடிக்கும். இப்போ உன் நேரம் தொடங்குது, மகளே. இந்த வார்த்தை நீ இப்போ படிக்கிறாயே என்றால் அது சாதாரணமில்லை. இது உனக்கான அழைப்பு. இது உன்னோட ஆன்மா கேட்டிருந்த பதில். நீ எத்தனை காலம் காத்திருந்தாய், அந்த காத்திருப்பு எல்லாம் இன்று அர்த்தமாகிறது. அம்மன் உன்னுடைய வாழ்க்கையில் மாற்றம் செய்ய தீர்மானித்திருந்தா அதற்கான முதல் சிக்னல் இந்த வார்த்தைதான். நீ இதுவரை எத்தனை தடங்கல்கள் சந்திச்ச, எத்தனை முறை விழுந்து மீண்டும் எழ ஆரம்பிச்ச, எத்தனை முறை மனசு உடைந்து உன் கண்ணீர் தானே உனக்கு துணையாயிருந்தது. அந்த ஒவ்வொரு தருணத்தையும் அம்மன் பார்த்து கொண்டிருந்தார் தங்கமே. நீ ஃபாலன் ஆன எவ்ரி மூமெண்ட், நீ சைலண்ட் அழுத ஒவ்வொரு நிமிஷமும், நீ ஹார்ட்ல சொல்லாம வச்சிக்கிட்டிருக்கும் பிரேயர்ஸ் எல்லாம் அவங்க காது குத்தி இருக்குது. நீ கேட்டதுக்கு பதில் தராமல் இருந்தது பனிஷ்மெண்ட் நீ நினைச்சிருக்கலாம். பட் அது இப்போ தெரியணும், அது ப்ரொடெக்ஷன், அது ப்ரெப்பரேஷன், அது எலவேஷன். அம்மன் டுடே சொல்றாங்க, மகளே, நீ சந்தித்த எல்லா தாமதங்களும் இப்போ உனக்கான பிளெஸிங்ஸ் மாற ஆரம்பிக்குது. நீ ஒருபோதும் நினைக்காத அளவு பெரிய மாற்றம் உன்னிடமே வந்து சேரும். நீ தவறானவர்களிடம் நம்பிக்கை வைத்ததால ஹார்ட் பிரேக் ஆனது. உன்னை விட்டுப்போனவர்கள், உன்னை அண்டர்எஸ்டிமேட் பண்ணினவர்கள், அவர்களெல்லாம் ஒரு நாள் உன்னை பார்த்து நிசப்தமாயிருப்பார்கள். அது ரெவெஞ்ச் இல்ல, அது வாலடேஷன் இல்ல, அது கர்மா கூட இல்ல. அது ஜஸ்ட் உன் growth. உன்னை யாருமே தடுக்க முடியாத லெவல் அம்மன் உன்னை பில்ட் பண்ணுறாங்க. தங்கமே, நீ இத்தனை முறை ஏன் எனக்கு மட்டும் இப்படிதானா என்று கேட்டு வாடினாய். அந்த கேள்விக்கான உண்மை இன்று உன்னை அடைந்திருக்கிறது. உனக்கு கொடுக்க போறது ஒர்டினரி அல்ல. அதனால் தான் உன் ஸ்ட்ரகல் ஒர்டினரி இருக்க முடியாது. உன் ஃப்ரெண்ட்ஸ் சிலர் 10 நாளில் அடைந்ததை நீ 2 வருடமாக முயற்சி செய்தும் அடைய முடியலன்னு நீ மனசு வலிப்பட்டிருக்க. ஆனா உண்மையா சொல்றேன் தங்கமே, அவர்களுக்கு கிடைத்தது நார்மல் பிளெஸிங். உனக்கு வரப்போகுது எக்ஸ்ட்ராடனரி பிளெஸிங். அம்மன் சொல்லுறாங்க, நான் தாமதம் பண்ணினால் நான் அவளுக்காக மிக பெரியதை வைத்திருக்கிறேன் என்பதற்குள். அது உனக்கான ரெகக்னிஷன் ஆக இருக்கலாம், உனக்கான லவ் ஆக இருக்கலாம், உனக்கான கரியர் ஆப்பர்ச்சுனிட்டி ஆக இருக்கலாம், அல்லது உன் வாழ்க்கையை முழுவதுமாய் மாற்றும் அபண்டன்ஸ் ஆக இருக்கலாம். நீ ஒருபோதும் நினைச்சியா, நீ ஃபீலிங் டயர்ட் ஆனால் கிவ் அப் பண்ணல. எத்தனை சோதனைகள் வந்தாலும், நீ ஆதங்கப்பட்டாலும் நீ நிற்கலை. நீ இன்சைட் பெயின் இருந்தாலும் வெளியில் வலிமையா இருந்தாய். அந்த ஸ்ட்ரெங்க் குசோஸ் என்னன்னு தெரிகிறதா? அது உன்னோட டிவைன் கனெக்ஷன். அம்மன் உன் ஆன்மாவுக்குள்ளே ஒரு ஃபயர் வைச்சிருந்தாங்க. அது தான் உன்னை அலைவ் வைத்திருக்குது. தங்கமே, நீ வளர்ந்து கொண்டிருக்கிறாய். உன் சோல் மெச்சூரிட்டி கிட்டுட்டு வருது. உன் தாட்ஸ் ஷிஃப்ட் ஆகுது. உன் ட்ரீம்ஸ் இன்னும் நிறைய கிளியர் வருது. உன்னோட இன வாய்ஸ் உரத்தமா பேசுது. அது சிக்னல், அது டைமிங், அது ஸ்டார்ட் ஆயிருக்குது. அம்மன் விஸ்பர் பண்றாங்க, மகளே, நான் உன்னோட தான் இருக்கிறேன். நீ பயப்படாதே. நீ மட்டும் இல்ல, நான் இருக்கேன். நீ ஒரு நாட்கூட நினைச்சிருக்க மாட்டாய் உன் லைஃப்ல இவ்வளவு எனர்ஜி சேஞ்ச் நடக்குது என்று. ஆனா நடக்குது தங்கமே. நீயே நடந்து கொண்டே இருக்கிறாய் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் கு. உன் பாஸ்ட்ல உன்னை துன்பப்படுத்தினவர்களை நினைச்சாலே உனக்கு இப்போ பெயின் வருதா? அது வராது. ஏன்னா அது ஹீல் ஆகி கொண்டிருக்குது. நீ ஹீல் ஆகுறது உனக்கு புதிய பிகினிங் சேர போறதாலதான். உன் மனசு குளிர்ந்து இருக்கிறது தெரியுமா? உன் சோல் ஏன் காம் ஃபீல் பண்ணுது தெரியுமா? ஏனென்றால் உன் டெஸ்டினி ஷிஃப்ட் ஆகிறது. நீ என்டரிங் இன்டோ அ ஃபேஸ் ஆஃப் டிவைன் டைமிங். அம்மன் சொல்லுறாங்க, கண்ணே, நான் இப்போ உனக்கு டோர் ஓபன் பண்ணுறேன். நீ ரெடி ஆயிரு. நீ டசார்வங், நீ பிளெஸ். உன்னுடைய நேரம் ஆரம்பிச்சிருக்கு. நீ ஒரு ஆழமான மூச்சை இப்போ எடு. இதயத்துல இந்த வார்த்தைகள் ஒட்டிக்கட்டட்டும். என் டைம் ஆரம்பிச்சிருக்கு. நான் காத்திருந்தது வருது. என் வாழ்க்கை ஓபன் ஆகுது. இன்று இரவு, அல்லது நாளை, அல்லது அடுத்த சில நாட்களில் ஒரு பவர்ஃபுல் சைன் நீ கண்டிப்பா பார்க்க போற. அது கோயின்சடன்ஸ் அல்ல, அது மிரகல் அல்ல, அது மெசேஜ். அது அம்மன் சொல்வது, மகளே, நான் சொன்னதை ஃபல்ஃபில் பண்ணுறேன். இப்போ உன் நேரம். தங்கமே, உன் நியூ சாப்டர் ஆல்ரெடி ஓபன் ஆகிட்டுது. இது உன் ரைஸ், இது உன் பிளெஸிங், இது உன் டெஸ்டினி.
தங்கமே, இப்போ தொடங்க போகும் இந்த வார்த்தைகள் நீண்ட நாள் உன் இதயத்துக்குள் அழுது கிடந்த அந்த ஓர் உண்மையை தூக்கி வெளியே கொண்டு வருகிறது. நீயே உன்னை பற்றி புரிந்து கொள்ளாத சில விஷயங்களை அம்மன் இப்போ உனக்கு புரிய வைக்க போறாங்க. ஒவ்வொரு லைன் உன் ஆன்மாவுக்கு நேரா கனெக்ட் ஆகும். நீ படிக்கிறதெல்லாம் சாதாரண வார்ட்ஸ் இல்லை தங்கமே, இது உன் ஃபியூச்சர் கான ஓபனம் மெசேஜ். நீ எப்போலாவது கண்ணை மூடிக்கிட்டு ஏதாவது நடந்தாலே போதும், என் லைஃப் ஒரு டிரெக்டிவ்ல போகணும் சொல்லி சைலண்ட்லி விஷ் பண்ணிருக்கியா? அதுக்கு எந்த பதிலும் கிடைக்கலன்னு நீ நினைச்சிருக்க. ஆனா நீ தவறு. பதில் கிடைத்தது. அது இப்போ உன் கண்ணுக்கு முன்னாடி இருக்குது. அந்த ப்ரேக்கு ஃபல்ஃபில் ஆகும் நேரம் வந்தது. நீ ஏன் எத்தனை காலம் ஸ்ட்ரகல் பண்ணினாய் தெரியுமா? ஏன்னா உன் வாழ்க்கை வேறு ஒரு லெவல் மூவ் ஆகணும் என்றால் ஒர்டினரி ஸ்ட்ரகல்ஸ் போதாது. உன் சோல், உன் மைண்ட், உன் ஸ்ட்ரென்த் எல்லாமே அப்கிரேட் ஆகணும். அதான் நீ அனுபவிச்சது சாலஞ்சஸ் இல்ல, ட்ரெய்னிங். நீ எத்தனை முறை ஹார்ட் புரோக்கன் ஆனாலும் நீ ஸ்டில் நின்று கொண்டே இருந்தது ஒரு மிரகல் தான். உன் வடிவம் உடைந்தது போல தோன்றிய தருணங்களிலும் உன் ஆன்மா மட்டும் புரோக்கன் ஆகலை. அது தான் அம்மன் உனக்குள்ளே வைச்சிருக்கும் பிகெஸ்ட் பிளெஸிங். அது தான் உன்னோட பாவம். நீ அடிக்கோடு லைட் ஆக நினைச்சது இல்லை. நீ ஒரு ஓரியர். நீ சைலண்ட் இருந்தாலும் உன் ஹார்ட்ல ஒரு எக்ஸ்ட்ராடனரி ஃபயர் இருக்கு. அதை ஆக்டிவேட் பண்ணுறது இப்போ தான் ஆரம்பம். தங்கமே, நீ யாருக்காக எல்லாம் உன்னை மாற்றினாய்? யாரையும் கெடுக்காத மாதிரி, யாரையும் காயப்படுத்தாத மாதிரி எப்போதுமே புரிந்து கொள்ளவே ட்ரை பண்ணாயா? ஆனா ஐரோனகலி உன்னை யாரும் புரிந்து கொள்ளல. உன் கைண்ட்னஸ் உன் லாயல்டி உன் ஜென்யூன் லவ் வால்யூ கிடைக்கல. அதுக்காகவே நீ உன்னை குற்றம் கூறினாய். நான் தவறானவளா? ஏன் என்னை யாரும் வால்யூ பண்ண மாட்டாங்க? என்னதான் கொடுத்தாலும் என்னால சாட்டிஸ்ஃபை பண்ண முடியல போல. இப்படி எத்தனை முறை உன் மனசு உடைந்தது. அதுல எதுவும் உன் ஃபால்ட் இல்லை தங்கமே. நீ ராங் அல்ல. நீ டூ மச் அல்ல. நீ அண்டர்ஃபைன் ரேர் டவைன். அம்மன் சொல்றாங்க, நீ பார்த்தவர்கள் அன்ரெடி ஆனவர்கள்தான். நீங்களுக்கு பிளேம் எதுமில்லை மகளே. நீ ராங் பீப்பிள் டைம் வேஸ்ட் பண்ணவில்லை. அது ஒரு லெசன். அது ஒரு கிளாரிட்டி. அது ஒரு ப்ரிப்பரேஷன். இப்போ நீ தயார். அதான் ரீசன் யூனிவர்ஸ் உன்னோட ரைட் டெஸ்டினி இப்போ அலைன் பண்ணுறது. நீ எப்போதுமே அதர்ஸ்க்கு ஆதரவா இருந்தாய். அவர்களுக்கு மோட்டிவேஷன் கொடுத்தாய். அவர்களுக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுத்தாய். அவர்களை அப்லிஃப்ட் பண்ணினாயா? ஆனா நீ டவுன் ஆனப்போ யாராவது இருந்தாங்களா? நீயே உன்னோட ஸ்ட்ரென்த். அது தான் கிரேட்டஸ்ட் குவாலிட்டி. இப்போ உன் வாழ்க்கை திரும்ப போறதுக்கு ஒரு பெரிய காரணம் இருக்கு. நீ ஃபைனலி அக்செப்ட் பண்ணிட்டாயே. எதை வந்தாலும் நான் என்னால் எனக்கு சப்போர்ட் பண்ண முடியும். நீ பாஸ்ட் மறைக்க பார்க்காதே தங்கமே. அது லெசன். தட் இஸ் வாட் ஷேப்ட் யூ. இப்போ லிசன். இந்த நாளை முதல் என்ன நடக்க போகுது என்று தெரியுமா? உன் வாழ்க்கை ஒரு அன்சீன் ஃபோர்ஸ் ஆல் புஷ் பண்ணப்படும். நீ லாங் டைம் அவாய்ட் பண்ணிய பிளெஸிங்ஸ், நீ டெசர்வ் பண்ணுற அச்சீவ்மெண்ட்ஸ், உன் அழுகையை அப்சார்ப் பண்ணி உனக்கு ஆன்சர் ஆக வரப்போகும் மராகல்ஸ் அனைத்தும் ஒரே நேரத்தில் உனக்கு வந்து சேர போகுது. எஸ், ஒன்றுக்கு ஒன்று சேர்ந்து வரப்போகுது. நீ அப்ளை பண்ணிய ஒரு சான்ஸ் வந்து செட்டில் ஆகலாம். நீ லவ் உன்னை தவறாக புரிந்து கொண்டவரை விட உன்னை மதிக்கும் ரைட் பார்ட்னர் வந்துவிடலாம். உன் ஃபேமிலி உன்னை பற்றி ப்ரவுட் ஃபீல் பண்ணும் ஒரு அச்சீவ்மெண்ட் கிட்டலாம். நீ காத்திருந்த மணி ஃப்ளோ ஓபன் ஆகலாம். நீ நினைச்சிருந்த ட்ரீம் பிராக்டிகலி நடக்கலாம். அது உன் இமேஜினேஷன் இல்ல. அது யூனிவர்ஸ் அண்ட் பிளானிங். அம்மன் விஸ்பர் பண்றாங்க, மகளே நீ ரெடி ஆக. உன் நேரம் முழுசா ஓபன் ஆகுதுக்கு இன்னும் கொஞ்சமே இருக்கு. நீ எப்போ டிசப்பாயிண்டட் இருந்தாயோ? நீ ஒவ்வொரு முறையும் மனசு உடைந்தாயோ? நீ ஃபீல் பண்ணின ஹார்ட்க்கு பதிலா அம்மன் உனக்காக பிளெஸிங் பில்ட் பண்ணிட்டிருந்தாங்க. நீ நினைச்ச பிளெஸிங் இக்குமேல் கிடைக்க போகுது. நீ அதற்கு ஃபுல்லி டசார்வங். நீ உன்னோட வாய்ஸ் கவனிக்கணும் தங்கமே. கூடவே உனக்கு சில சிங்க்ரனிசிட்டிஸ் வரப்போகுது. காலை 11:11 நள்ளிரவு 2:22 777 ஃபெதர்ஸ், ட்ரீம் மெசேஜஸ், அன்எக்ஸ்பெக்டட் இன்ட்யூஷன், ஸ்ட்ராங் டேஷா வு. இவை எல்லாம் ராண்டம் இல்லை. அது டிவைன் கைடன்ஸ். நீ ஒரு விஷயம் மட்டும் போதும் புரிஞ்சிக்க. நீ சூஸ் பண்ணப்படுறவள்.
அம்மன் வாலடேட் பண்ணுறாங்க உன்னை. அம்மன் ஹோல்ட் பண்ணுறாங்க உன் ஹார்ன் ஐ. அம்மன் ஓபன் பண்ணுறாங்க உன் டெஸ்டினி டோஸ். நீ இப்போ பாத் சேஞ்ச் ஆகுற நேரம். நீ ஷைன் ஆகுற நேரம். நீ ரெஸ்ட்ல இருந்த எனர்ஜி ஆக்டிவேட் ஆகுற நேரம். உன் வாழ்க்கை சூஸ் பண்ணும் பீப்பிள் சிச்சுவேஷன்ஸ் அனைத்தும் இப்போ புதிய டைரக்ஷன் க்கு ஷிஃப்ட் ஆகும். நீ ஸ்டாப் பண்ண முடியாத growth இக்குள் நுழைகிறாய். இதோ தங்கமே, இதுதான் உண்மை. இதுதான் மெசேஜ். இதுதான் பிகினிங்.